திருநெல்வேலியில அந்த காலத்துல ராம ஆனந்தம் பிள்ளை பலசரக்கு ஜவுளி கடைனா ரொம்ப பிரபலம். வெள்ளக்காரங்க காலத்துல அவருக்கு கைராசி பிள்ளைன்னே பேரு. அம்மன்புரத்திலிருந்து ஆறுமுகநேரிக்கு ஒரு உப்பு மூடைய சுமந்துட்டு போனா அவருக்கு காலனா கூலி நடுவர். அவர்களே, காலனா கூலி வாங்குறதுக்கு அந்த உப்பு மூடைய சுமந்துட்டு போறதுக்கு காலையில அவர் எப்படி போவாரு தெரியுமா? அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா தன்னை சீவி சிங்காரிச்சு அலங்காரமா போய் நிப்பாராம். கூட மூட தூக்க வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், ஆமா பெரிய கவர்னரோட போட்டோ எடுக்க போற, இப்படி சீவி சிங்காரிச்சு வந்து நிக்கிற போடா அப்படிமாங்களாம். நடந்தது என்ன தெரியுமா? 12 வயசுல அவரு வேலைக்காக இலங்கை போறாரு. கிடைச்ச 500 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து திருநெல்வேலியில ஒரு பலசரக்கு கடை ஆரம்பிச்சார். புகழ்பெற்ற வணிகராக மாறினார். அன்னைக்கு சென்னை மாகாண கவர்னராக இருந்த ஆர்ச் பால்டுன்கிறவரு 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனின் வெற்றியை கொண்டாடுவதற்காக திருநெல்வேலியில ஒரு விக்டரி ஆர்ச் அப்படின்னு ஒரு ஆர்ச் அமைச்சு திறந்து வைக்கிறதுக்காக திருநெல்வேலிக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணாரு தெரியுமா? திருநெல்வேலியினுடைய புகழ்பெற்ற வணிகர் அந்த ராம ஆனந்த பிள்ளையை கூப்பிடுங்க, அவரோடு நான் ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொன்னார். நடந்தது. ராம ஆனந்தம் பிள்ளையோட ஒரு போட்டோ எடுத்தார் அந்த கவர்னர். அந்த புகைப்படத்தை வாழ்நாள் முழுக்க தலைமாட்டிலேயே தொங்க விட்டிருந்தார் ராமானந்தம். வாழ்நாள் முழுக்க. ஏங்க இந்த புகைப்படத்தை, கவர்னரோட எடுத்த புகைப்படத்தை மட்டும் தலைமாட்டிலே தொங்க போட்டிருக்கிறீங்க அப்படின்னு யாரு கேட்டாலும் ராமானந்தம் பிள்ளை சொன்னாராம், பெரிய கவர்னரோட போட்டோ எடுக்க போறியோ அப்படின்னு காலனா கூலிக்கு நான் உப்பு மூட தூக்கிட்டு போகும்போது கேலி செஞ்சவங்க முன்னாடி உழைச்சி முன்னேறினதை இந்த போட்டோ தாண்டா எனக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னாங்க.